ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன மருமகள் அப்படிங்கிற தொடரில் வந்து ஹீரோயினாக வந்து தமிழ்ச்செல்வியாக நடிக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா. இவங்கள பற்றி தான் வந்து செய்தி இப்போ நியூஸ் சேனல் எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டிருக்காங்க. யூடியூப் அங்கே இங்கே எல்லாமே போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஏற்கனவே 2 பேரும் காதலிச்சோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமயே போயிட்டோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து இருந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய வந்து வெளியிடுறாரு. நாங்க 2 பேரும் வந்து சந்தோஷமா இருந்தோம். அப்படி நான் தான் அவரோட கணவர். என் உண்மையான பேர் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. சீரியலுக்காக தான் பேரை வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே இந்த போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அப்படிங்கிற அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து யூடியூப்பில் கொஞ்ச நாளாகவே வந்து அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா தெரியலையே சொல்லி நிறைய பேர் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்க. அப்போ தான் அவங்க வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க. இப்போ இவர் சொல்கிறது எல்லாமே வந்து பொய் தான். இப்போ அவரை நம்பி வந்து நான் பழகினேன். அவரை நம்பி நான் பழகினவனுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. அவருடைய உண்மையான குணம் தெரிஞ்சுது. அவர் வந்து நல்லவர் கிடையாது. அதுக்கப்புறம் நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் விலகிட்டேன். விலகினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னுடைய ஃபோட்டோக்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா வந்து யூஸ் பண்றாரு. அது நான் வந்து அவர்ட்டேருந்து விலகிட்டேன். விலகி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவருக்கும் கல்யாணம்லாம் ஒண்ணும் ஆகல. ஆனா, இவர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு என்னை பத்தி தவறா வந்து பரப்புறாரு. ஆனா வந்து இவருக்கு வந்து நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அது மட்டும் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது அவருக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க மேலேயும் நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் விலகிட்டேன். நல்ல வேளை எங்க அம்மா, அப்பா வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாருமே நெறைய ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து, "நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம்." அதாவது ஒரு பொண்ணு வந்து தப்பு செய்து வந்து சகஜம் தான். தப்பு செஞ்சுட்டாங்க. அவங்க திருந்திட்டாங்க. அப்ப கூட வந்து இப்படி தவறான ஒரு தகவல பரப்புறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவர் வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேல ஒரு தவற வந்து பரப்பியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த விஷயத்த தான் இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டிருக்காங்க. எல்லா யூடியூப் இது எல்லா வந்து இவங்கள பத்தி தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து விலகிட்டாங்க. இவர் வந்து இவங்க விலகினதால இப்போ விலகி இப்போ அம்மா, அப்பா கூட தான் வந்து இப்போ இவங்க இருக்காங்க. ஆதரவளிக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த இப்ப நம்ப செய்திய நம்பி வந்து யாருமே நம்ப வேண்டாம். எனக்கு கல்யாணம்லாம் ஆகல. இது ஒரு தவறான ஒரு செயல், பொய் செய்தி. அதனால அவர் வேணும்னே என்னை பத்தி தவறா வந்து பரப்புறாரு. எனக்கு திருமணம்லாம் ஒண்ணும் ஆகல. நான் இப்ப அம்மா, அப்பாவ கூட சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இத பத்திய ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எல்லாமே வந்து எல்லா இடமும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.